ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்று தீபாவளியை பற்றி சில முக்கிய தகவல்களை சொல்லவிருக்கிறேன். தீபாவளி என்றால் நரகாசுரனை அழித்த தினமாக நாம் கொண்டாடப்படுகிறோம். போரின் உச்சக்கட்டத்தில் போரின் இறுதி நாளில் கிருஷ்ணர் படையிலும் மரணம் ஏற்படும் என்று ராமருக்கு சில அச்சம் தோன்றியதால் நம்மை நம்பி வந்தவர்களை யாதவர் படை அழியக்கூடாது என்று கருணை காட்டியவர். அப்போது சிவபெருமானை நோக்கி வழிபட்ட கண்ணனுக்கு சித்திரகுப்தன் மூலமாக கிடைக்கப்பெற்ற பரிகாரமே இந்த யமதீபம். ஒவ்வொரு தீபாவளி அன்றும் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி திதி அன்று இந்த யமதீபம் ஏற்றப்பட வேண்டும். அனைவருடைய வீடுகளிலும் இன்று 19/10/2025 அன்று மாலை 6:20 மணி முதல் 7:10 மணிக்குள் சதுர்த்தசி திதியில் இந்த நேரத்தில் சித்திரகுப்தன் படைகளிலிருந்து யாருக்கும் மரணம் ஏற்படாமல் இருக்க, ஆபத்து ஏற்படாமல் இருக்க கண்ணனுக்கு அருளிய பரிகாரமே தான் இந்த யமதீபம். இந்த யமதீபமானது அனைவருடைய வீடுகளிலும் நரகாசுரனை அழித்த தினமாகவும் இந்த போரிலிருந்து நம்மள் யாரும் மாண்டுவிடக்கூடாது என்பது ஒரே காரணத்திற்காக இந்த யமதீபம் ஏற்றி சிவபெருமானை நோக்கி வழிபட்ட நாள் இந்த தீபாவளி திருநாள். இந்த நாளில் அனைவருடைய வீடுகளிலும் இறந்தவர்களின் படத்தின் முன்பாக நின்று அவர்களை முன்னோர்களையும் நினைத்து இனிமேல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுளுடன் மருத்துவ செலவுகள் இல்லாமல் மற்ற எதிர்பாராத திடீர் மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நமது வீட்டில் அனைவரும் செய்ய வேண்டியது இந்த யமதீபம். இந்த யமதீபம் அன்று இந்த மணிக்குள் கரெக்டாக 6:20 7:10, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6:20 7:10 மணிக்குள் அனைவருடைய வீடுகளிலும் யமதீபம் ஏற்ற வேண்டும். இது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தீபம் புது மண் விளக்கு வாங்கி, நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு உடையது, ஆயுள் காரகன் சனி பகவான் என்பதால் நல்லெண்ணெயில் ஒவ்வொருவருடைய நபருக்கும் ஒரு விளக்கு. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோம்னா 5 விளக்கு, அதில் 4 பேர் இருக்கோம், ஒரு ஆள் ஃபாரினில் இருக்காருன்னா அவருக்கும் ஏற்று நீங்கள் செய்யலாம். இப்போ அத்தனை பேருடைய நபர்களை கணக்கு பண்ணி 5 பேர் இருந்தால் 5 விளக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு விளக்கு போதும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த 6:20 7:10 மணிக்குள் அனைவருடைய வீட்டுகளிலும் இந்த தெற்கு புறம் நோக்கி தாம்பூலம் தட்டு வைத்து அதில் ஒரு உயரமான ஒரு பலகையை பெஞ்சோ அதில் போட்டு தெற்கு புறம் நோக்கி தாம்பூலம் தட்டு வைக்க வேண்டும். நிலத்தில் வைக்காமல் ஒரு தகரம், ஒரு பலகை, அது இந்த மாதிரி இடத்துல வச்சு அதில் விளக்கு ஏற்ற வேண்டும். எதிர்பாராத மரணம், கொடிய நோய், நாட்பட்ட நோய், விபத்து, மரணம் இல்லாமல் இருக்க இந்த யமதீபம் சிவபெருமானை நோக்கி, சிவபெருமானை தவமிருந்து சித்திரகுப்தன் ஏற்றி வைத்து அனைவரையும் போரிலிருந்து காப்பாற்றிய நாள் இந்த தீபாவளி. நரகாசுரனை மீட்டெடுக்க போரிலிருந்து அனைவரும் இந்த தீபாவளி கொண்டாடுவதே நரகாசுரனை போரில் வென்றதுக்காகத்தான். அதை அனைவருடைய வீடுகளிலும் யாருக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க யமதீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இதை அனைத்து சுமங்கலி பெண்களும் ஏற்றலாம். வீட்டில் ஆள் இல்லாதவர்கள் வேறு வீட்டில் இருக்கவோ யார் வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டயத்துக்குள்ளார எல்லாரும் யமதீபம் ஏற்றி சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து இந்த வருடம் தீபாவளி முதல் அடுத்த வருடம் தீபாவளி வரும் வரை யாருக்கும் எந்த விதமான தீங்குகளும் ஏற்படக்கூடாது என்று நம்மால் படைக்கப்பட்ட கடவுளான ஈசனை எம்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அனைவரும் நோய் நொடியின்றி சுகபோகமான வாழ்க்கைகளை மன நிறைவோடு மன நிம்மதியோடு அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழ்க. ஜோதிடர் அமுதாவாகிய நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். அனைவரும் இதை பின்பற்றி அனைவருடைய வீடுகளிலும் யமதீபம் ஏற்றி சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து அனைவருடைய குடும்பங்களிலும் சுபிட்சமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.